இனிமே என் வாழ்க்கையில என்னைக்கும் யாருக்கும் பேபி செட் பண்ண மாட்டேன். ஐயா எப்படி? இப்பதான் நாங்க ஜுஜுட்சு ஹையோட பேரியருக்குள்ள இருக்கோமே. உன்ன மாதிரியான ஆளுங்களை எல்லாம் எதிர்க்கும் போது சில லட்சியங்கள் இருக்கிற மாதிரி காட்டி ஏமாத்தி உன்னை தோக்கடிச்சாகணும். ஸ்டார் ரிலீஜியஸ் குரூப் ஆளுங்க ஒகினாவாவுக்கு போகும்போது சிரிப்பு அடக்க முடியல. என்னடா அவளை சுத்தி இருக்கிற மந்திரவாதிகளுக்கு ஒன்னும் ஆகலன்னு கவலைப்பட்டேன். அதனாலதான் அந்த பவுண்டிக்கு டைம் லிமிட் வச்சேன். அம்மனாய் மேல இருக்க அந்த பவுண்டி முடிஞ்சு போச்சுடா திருட்டு பயலே. அதை முடிச்சு வச்சதே நான் தான்டா கிறுக்கு பயலே. டைம் லிமிட் முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சுதானே உன் டெக்னிக்கை விடுவச்சு நீ ரிலாக்ஸ் ஆன. இப்ப அதான் விஷயமா? வேகமா இருக்கான். அது மட்டும் இல்ல, என்னடா ஏதோ ஒரு விஷயம் இடிக்குதுன்னு நினைச்சேன். அவனுக்கு சபிக்கப்பட்ட ஆற்றல் இல்ல, சொர்க்க ஒப்பந்தத்தால அவனுக்கு அபார சக்தி கிடைச்சிருக்கணும். என் டெக்னிக் தெரிஞ்சிருந்தும் திட்டம் இல்லாம வர ஒருத்தனை பார்த்ததே இல்ல. மேல இருக்க அந்த சபிக்கப்பட்ட ஆன்மா, அதை ஃபாலோ பண்ணிதான் அவனை கண்டுபிடிச்சாகணும். ஆற்றல் இல்லாததால என்னால அவனை கண்டுபிடிக்க முடியல. இன்ஸ்டிங்க்ட மட்டுமே நம்பியும் இருக்க முடியாது. அப்படி கண்டுபிடிச்சாலும் அவ வேகத்துக்கு ஈடு கொடுக்கணும். கர்ஸ் டெக்னிக் ஆம்பிளிஃபிகேஷன், மேக்ஸிமம் அவுட்புட். அமனாய், என் கையில எதுவும் இல்லைனாலும் அவன் என்னை கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த சபிக்கப்பட்ட ஆயுதத்தை உன் 6 சைஸ் இந்நேரம் கண்டுபிடிச்சிருக்காதா என்ன? ஆனா அதனால நீ உன் டெக்னிக்கை டிஃபென்ஸ்ல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிருப்ப.